பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று தேவன் உங்களுக்கு தந்த வார்த்தை யோவான் 12:36. நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாயிருக்கும்படி. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஒளியின் பிள்ளைகள்? ஒளியின் பிள்ளைகள்னா என்ன? ஒரு ரூம்ல ஒரு லைட் போட்டா அந்த ரூமே பிரகாசமா இருக்கும் இல்லையா? அது பிறருக்கு பிரயோஜனமா இருக்கு. யாரெல்லாம் பிறருக்கு பிரயோஜனப்படுறாங்களோ அவர்கள் ஒளியின் பிள்ளைகள். உங்களால பிறர் ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா நீங்க தான் ஒளியின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதையில ஒரு காலகட்டத்துல மரணத்தை தேர்ந்தெடுத்தேன். நாம இறந்து போயிடலாம் ஒரு சில பிரச்சனையில. டெய்லி அந்த ஏவுதல் வரும், செத்துடு செத்துடுன்னு சொல்லிட்டு உள்ளான இருந்து ஒரு சத்தம் வரும். எத்தனை பேருக்கு அது மாதிரி கேட்டிருக்கு? அது உண்மை. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு கிறிஸ்துவ சகோதரி எனக்கு ஒரு பைபிளை கொடுத்து இதை படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் தொடர்ந்து டெய்லி படிச்சேன். ஒரு நாள் விடியற் காலைல ஜெபிக்கும் போது ஒரு கருமையான உருவத்தை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. இந்த சாட்சி உண்மை உள்ளது. தொடர்ந்து ஜெபிச்சேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்கு ஆயுசா இருப்பேன், நீ வாழ்வேன்னு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல 2 வல்லமை இருக்கு. தேவன் நீங்க வாழணும்னு விரும்புறாரு. ஒளியின் பிள்ளையா வாழணும். நீங்க பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். என் சகோதரனே சகோதரியே, இன்னொரு வல்லமை உங்களை அழிக்கக்கூடியதா இருக்கும். நம்முடைய இருதயத்துல இருந்து அதோட வல்லமை அதிகரிக்கும். நம்ம ஒரு ராங் டிசிஷன் நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அதை புஷ் பண்ணி நம்மள அதுக்குள்ள இழுக்கிறது அந்த சாத்தனுடைய வேலை. அதான் சாத்தனுடைய வேலையே. ஹல்லேலூயா. நம்ம அந்த இருளை மேற்கொண்டு ஆசீர்வாதமா இருக்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனை இருளின் ஆதிக்கங்களை அகற்றி போடத்தக்கதாய் மெய்யான ஒளியா இந்த உலகத்திற்கு வந்தீரே ராஜா. தகப்பனே, பொல்லாத எண்ணங்களால பொல்லாத ஏவுதல்களால நான் செத்து போயிடவா, இல்ல எந்த மாதிரி பண்றவா, இந்த மாதிரி தவறான வழியில போகட்டுமான்னு சொல்லி தவறான சிந்தையில இழுக்கக்கூடிய காரியங்கள்ல உம்முடைய பிள்ளைகள் சிக்கி கொண்டிருந்தால் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய ஒளியினால் நிரப்பி அவர்களை இந்த இருளின் ஆதிக்கிலிருந்து மீட்டு கொண்டு வாங்க சுவாமி. உம்முடைய ஜீவனை எங்களுக்காய் தந்தீர் சுவாமி. நீர் எங்களுக்காய் மரித்திருக்கிறீர் ராஜா. நாங்கள் பிழைத்திருக்கும்படி உம்முடைய ஜீவன் அதிகாரத்தின் வல்லமை உம்முடைய ஜனங்களுக்கு தாங்க ராஜா. அவங்க ஆசீர்வாதமா இருக்க, பிறரை ஆசீர்வதிக்கும்படி, மகிமையான காரியங்கள் வாழ்வில் செய்யும்படி என்னை தாழ்த்தி விரும்பியாக்கி ஜெபிக்கிறேன். தேவின் கரம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் மீது இருந்து வழிநடத்தட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். God bless you. ஆமேன்.